Dear all, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். தென் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் நிறையா கான்செப்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். எல்லாத்துக்குமே செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸை செப்பரேட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்க்குனே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம சேனலில் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸும் நிறையா பார்க்குறோம். அட் த சேம் டைம் கார்ப்பரேட் அக்கௌண்ட் ரிலேட்டட் வீடியோஸும் வருது. தென் டேக்ஸ் பிளானிங் ஓரியன்டாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்னு செப்பரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் நீங்கள் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் கான்செப்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே இப்போ டாபிக் வருவோம். ஆல்ரெடி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பற்றி தியரிட்டிக்கல் கான்செப்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட மீனிங், தென் ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பார்க்க போகிறோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் எல்லாமே ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். தென் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸோட மெயினான ஒரு நேச்சர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக அது ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ஏதாவது 2 அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்னு எடுத்திங்கன்னா கம்பல்சரியாக அது 2 இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் இருக்குது. ஸோ 14ஐயும் ஒரே வீடியோவாக போட்டோம் அப்படின்னா டைம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களாலையும் கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ அதை 2 பார்ட்டாக போட்டுடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு 7 என்ட்ரிஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 7 என்ட்ரிஸ் இன்னொரு வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து பொதுவாக 2ஆக கிளாஸிஃபை பண்ணுவோம். நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது. ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது அட் த பிகினிங் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர், அதாவது 1st ஏப்ரல் அந்த டைமில் இருக்கிற ஸ்டாக்கோட வேல்யூ ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிமோ. தென் பர்ச்சேஸ், சேல்ஸ் எல்லாம் முடிஞ்சது போக ஃபைனலாக எண்ட் ஆஃப் த இயர் எவ்வளோ ஸ்டாக் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லுவோம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக்குக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஜேர்னல் என்ட்ரி வரும் அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ரேடிங் அக்கௌண்ட். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே வந்து உங்களுக்கு பாயிண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும் க்ளோசிங் ஸ்டாக், தென் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா கம்பல்சரியாக அது 2 அக்கௌண்ட்டில் வரும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும், தென் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு. ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறக்காக தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத சின்ன சின்ன கீவேர்டாக கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு 2வது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்னால் நார்மலாக நமக்கு மீனிங் தெரியும், கம்பெனியில் நார்மலாக இருக்கிற செலவுகள். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியடில் பே பண்ண வேண்டிய ஒரு எக்ஸ்பென்சஸை அந்த கன்சர்ன்டு பீரியடில் பே பண்ணாமல் அப்படியே டியூவில் வச்சுருக்கிறது தான் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு ஜேர்னல் என்ட்ரிக்கு வந்து சேலரியும் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட். ஓகே, ஸோ ஆகஸ்ட் மந்த்துக்கு உங்கள் கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயருக்கு பே பண்ண வேண்டிய சேலரியை டில் செப்டம்பர்லேயும் நீங்கள் பே பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ சேலரி கொடுக்காமல் நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங்லேயே வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் இங்கே நான் உங்களுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துருக்கேன். அதாவது சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு சேலரி அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட். ஓகே, இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, ஜேர்னல் என்ட்ரி. தென் இதை ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டெபிட் சைடு தான் வரும். ஸோ டெபிட் சைடு சேலரி நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது ஆல்ரெடி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நமக்கு அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்க சேலரியவும் ஏற்கனவே இருக்க சேலரியோட ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம சேலரி இன்னும் கொடுக்கல, ஏற்கனவே ஒரு சேலரி அமௌண்ட் இருக்குது ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் வேறு இருக்குது. ஸோ அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கணும். தென் பேலன்ஸ் ஷீட்டில் இது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைடு வரும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம அந்த பேசிக் அக்கௌண்டிங்
வீடியோலலாம் சொல்லியிருக்கேன் நான். லைபிலிட்டி அப்படின்னு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கம்பெனி டு ரீபே இட்ஸ் பாரோயிங்ஸ். ஓகே, அதோட கடன்களை திருப்பி செலுத்துகிற ஒரு கம்பெனியோட கடனை திருப்பி செலுத்துகிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் லைபிலிட்டின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸை பே பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி கம்பெனிக்கு தான் இருக்குது. அதனால் அது லைபிலிட்டி தான் வரும். அக்கௌண்டிங் டேர்மில் இதை சொல்லணும் அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா, இது கரண்ட் லைபிலிட்டி கீழே தான் வரும். ஓகே, ஸோ ஜேர்னல் என்ட்ரி பார்க்கும்போது சேல்ரி, இங்கே சேலரி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது அது சேலரியாக இருக்கலாம், ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேஜஸ், வாட் எவர் இட் மேபி. அந்த இடத்துல கன்சென்ட் எக்ஸ்பென்சஸ் என்னவோ அந்த எக்ஸ்பென்சஸை போட்டுக்கோங்க. பட் எந்த எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நான் இங்கே கீழே கொடுத்துருக்க 2 அட்ஜஸ்ட்மெண்ட் தான். பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும், தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அந்த எக்ஸ்பென்சஸோட ஏற்கனவே இப்போ கொடுத்துருக்கிற அவுட்ஸ்டாண்டிங்கும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே ஓகே தென் நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னால் இப்போ நெக்ஸ்ட் மந்த்து பே பண்ண வேண்டிய ரெண்ட் இல்லை சேல்ரி எதுவானாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு வந்து நான் ரெண்ட்டு தான் கொடுத்துருக்கேன் ஜேர்னல் என்ட்ரிக்காக. இப்போ செப்டம்பர் மந்த்து நீங்கள் ரெண்ட்டு கொடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை ஆகஸ்ட்லேயே நீங்கள் ப்ரீபெய்டாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ஓகே, செப்டம்பர் கூடிய எக்ஸ்பென்சஸ் பட் இன் பிஃபோர் ஆகஸ்ட்லேயே பே பண்ணிடுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ஓகேவா, ஸோ அந்த ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்க்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ரெண்ட் அக்கௌண்ட். இங்கே ரெண்ட்டுன்னு கொடுத்துருக்கனால தான் ரெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சம்மில் அது என்ன ட்ரான்சாக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஓகேவா, சேலரினா சேலரின்னு கொடுத்துக்கோங்க, இல்லை இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் போஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் டெபிட்டில் வரும், தென் கன்சர்ன்ட் எக்ஸ்பென்சஸ்னோ அது கிரெடிட்டில் வந்துடும். ஓகேவா, ஓகே தென் இதை பேலன்ஸ் ஷீட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ்பென்சஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு தான் வரும். ஸோ என்ன எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு இருக்கோ அந்த எக்ஸ்பென்சஸ்லேருந்து இந்த ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸை ப்ரீபெய்டாகவே பே பண்ணிடுறதுனால இருக்கிற எக்ஸ்பென்சஸ்லேருந்து அதை லெஸ் பண்ணி காமிக்கணும். இந்த நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இது அசட் சைடு வந்துடும். ஓகே, ஏன்னா அக்கௌண்டிங் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் வந்து கரண்ட் அசட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் போஸ்டட் இன் பேலன்ஸ் ஷீட் அசட் சைடு. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ட்ரி இதை அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் அக்ரூடு இன்கம். ஓகே, அக்ரூடு இன்கம் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா புரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் சொல்லலாம் இதை. அதாவது நமக்கு ஒரு ஸ்பெசிஃபைடு பீரியடில் வர வேண்டிய ஒரு இன்கம் இன்னும் வராமல் டியூவில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அதுக்கு பேர் தான் அக்ரூடு இன்கம் அல்லது அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் சொல்லலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர வேண்டியிருக்கு, இல்லை நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்ட ஒரு பில்டிங்க்கு உண்டான ரெண்ட்டு வந்து உங்களுக்கு போன மாதத்துக்குடிய ரெண்ட்டே இன்னும் வராமல் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அக்ரூடு இன்கம் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் உங்களுக்கு அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து கமிஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அதாவது நீங்கள் ரிசீவ் பண்ண வேண்டிய கமிஷன் இன்னும் உங்களுக்கு வராமல் இருக்குது, பெண்டிங்லேயே இருக்குது. ஓகே, ஸோ அக்ரூடு கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு கமிஷன் அக்கௌண்ட். தென் இது பேலன்ஸ் ஷீட்டில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்கமுமே கிரெடிட் சைடு தான் வரும். ஓகே, ஸோ கிரெடிட் சைடு எக்ஸிஸ்டிங்காக உங்களுக்கு கமிஷன் இருக்குது அப்படின்னா அதோட இந்த அக்ரூடு கமிஷனை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா நமக்கு இன்னும் வர வேண்டியிருக்கு, வரலை. ஓகேவா, தென் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு இது வந்துடும். ஓகே, ஏன்னா இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், அக்ரூடு இன்கம், இது வந்து நமக்கு அசட். ஓகே, டெக்னிக்கலாக சொல்லணும்னா கரண்ட் அசட். ஓகேவா, சிம்பிளான வேலையில் திரும்ப அதை சொல்லணும்னா அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் தான், நமக்கு வர வேண்டிய இன்கம் இன்னும் வராமல் இருக்குது. ஓகேவா, ஓகே தென்
நெக்ஸ்ட்டு இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஓகே, அக்ரூட் இன்கம்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இது. அதாவது அக்ரூட் இன்கம் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய இன்கம் மொத்தமாக இருக்கும், அதாவது பெண்டிங்கில் இருக்கும், வராமல் இருக்கும். பட் இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னால் ஃப்யூச்சரில் வர வேண்டிய இன்கம்மை நம்ம அட்வான்ஸாக இங்கே ரிசீவ் பண்ணிடுறது தான் இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்ருக்கீங்க, அடுத்த மாதம் வர வேண்டிய வாடகையை நீங்கள் இந்த மாதமே சேர்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிளும் நான் ரெண்ட்டு தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் அக்கௌண்ட் அட்டார் டு ரெண்ட் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இது ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு தான் வரும். ஏன்னா இன்கம் வந்து கிரெடிட் சைடு தான் வரும். ஸோ கிரெடிட் சைடு ஆல்ரெடி ரெண்ட் இருக்கும், அந்த ரெண்ட்டில் இருந்து இந்த அட்வான்ஸு ரிசீவ்டு ரெண்ட்டை வந்து நம்ம லெஸ் பண்ணி காமிச்சிடணும். ஓகே, ஏன்னா இது வந்து நம்ம ஃப்யூச்சரில் வர வேண்டியதை முன்னக்கூடியே ரிசீவ் பண்ணிட்டோம் அட்வான்ஸாக. ஸோ அதை வந்து டிடெக்ட் பண்ணி காமிச்சிடணும். தென் பேலன்ஸ் ஷீட்டில் இது லைபிலிட்டி சைடு வந்துடும். ஓகே, நமக்கு வர வேண்டிய இன்கம்மை அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணிட்டா அது வந்து கரண்ட் லைபிலிட்டியாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வந்துடும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, இது கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட். மற்ற இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு என்ட்ரியோடு நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம். ப்ளஸ் அது அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா வெறும் என்ட்ரி லெவலில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சம்மாக கூட கேட்குறதுக்கெலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் அக்கௌண்டிங் கான்செப்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அதில் நிறையா கான்செப்ட் வரும். பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், அப்படி நிறையா வரும். ஸோ அதில் இந்த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னா நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் அப்படிங்கிறது அது ஒரு செப்பரேட் யூனிட். தென் ஓனர் அப்படிங்கிறவர் அவர் தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் தான். ஓகேவா? ரெண்டு பேரும் வேறு தான். ஸோ அதனால தான் நமக்கு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அடிக்கடி, வி ஆர் ப்ரிப்பேரிங் அக்கௌண்ட்ஸ் ஃபார் த கம்பெனி நாட் ஃபார் த ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு. ஓகேவா? ஏன்னா நம்ம கம்பெனிக்குன்னு நினச்சி தான் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கம்பெனிக்கு உண்டான கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஓனர் வந்து கம்பெனிக்கு கடன் கொடுத்த மாதிரி தான். அப்படி கொடுத்த கடனுக்கு கம்பெனி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுது. ஓகேவா? அந்த இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னா கம்பெனி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட்டை ஓனர் எடுக்கிறாருல, சர்டன் பர்சன்டேஜ் எடுத்துக்கிடுவார். ஓகே, அதுக்கு பேர் தான் அவர் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட். அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கேபிட்டலையே கடனாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் படி. ஓகேவா? ஸோ கடன் கொடுத்தா வெளியே கடன் கொடுத்தா வட்டி கிடைக்கும்ல, அந்த கான்செப்ட் தான் இது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுக்கு ஜர்னல் என்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட், தென் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ஸோ இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி வரும். அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ட்ரான்ஸ்ஃபரிங் என்ட்ரி. இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற என்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இதில் நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக இந்த ரெண்டு ஜர்னல் என்ட்ரியுமே போஸ்ட் பண்ணி ஆகணும். ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, ரெண்டாவது ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, ரெண்டாவது ட்ரான்ஸ்ஃபரிங் என்ட்ரி. ஓகே, ஸோ இது ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பார்த்துடலாம். இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இது டெபிட் சைடு வந்துடும். ஓகே, ஏன்னா கம்பெனிக்கு இது வந்து லாஸ். ஓகேவா? ஏன்னா கம்பெனி வந்து ஓனருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுது, அதனால் கம்பெனிக்கு இது ஒரு எக்ஸ்பென்சஸ். அதனால் P&L அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வந்துடும். தென் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு. ஓகே, கேபிட்டலோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இதுவுமே ஒரு முக்கியமான கான்செப்ட். இதை வச்சுமே உங்களுக்கு செப்பரேட்டாக சம்ஸ்லாம் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ ட்ராயிங்ஸ் அப்படின்னா பொதுவாகவே என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா கம்பெனியிலேருந்து கம்பெனியோட ஓனர் அவரோட பர்சனல் யூஸுக்காக கேஷாவோ இல்லை ஸ்டாக் ஏதாவது வித்ட்ரா பண்ணார் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ட்ராயிங் சொல்லுவாங்க, பர்சனல் யூஸ்க்காக எடுத்தால். ஓகேவா?
ஸோ கம்பெனி எப்படி ஓனருக்கு கேபிட்டலுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் கொடுக்குதோ அதே மாதிரி ஓனர் கம்பெனிலேருந்து வித்ட்ரா பண்ண ட்ராயிங்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஓகேவா? இது வந்து கம்பெனிக்கு இன்கம். பட் வந்து இது வந்து ஓனரோட கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணி தான் காமிக்கும். ஏன்னா கம்பெனிலேருந்து அவர் கேஷ் எடுக்கிறாருன்னா கேபிட்டல் தானே ரெடியூஸ் ஆகும். இது வந்து நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் பார்த்துருப்போம். கேஷ் வெளியே போகுது அப்படின்னா கேஷும் ரெடியூஸ் ஆகும், அட் த சேம் டைம் கேபிட்டலும் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் இதுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி என்னென்னு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி என்னென்னு பார்த்தோன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார். ஓகே, கேபிட்டல் லைபிலிட்டி தான், அது எப்போவுமே கிரெடிட்டில் தான் இருக்கும். லைபிலிட்டியோட வேல்யூ எப்போ டிக்ரீஸ் ஆகுதோ அது அப்போ அதோட ஆப்போசிட் பொசிஷனுக்கு வந்துடும். அதனால தான் கேபிட்டல் அக்கௌண்ட் இங்கே டெபிட்டில் இருக்குது. ஓகே, ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். தென் நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இந்த ரெண்டுக்குமே, அதாவது இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டலுக்கும் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி உண்டு. இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென் இது எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது கம்பெனிக்கு இன்கம். ஸோ அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வந்துடும். தென் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு கேபிட்டல்லேருந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸை டிடெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல்லேருந்து ட்ராயிங்ஸ் இருந்தால் ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணி தான் காமிப்போம். அடிஷ்னலாக இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் இருந்தது அப்படின்னா ட்ராயிங்ஸையும் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு வர டோட்டல் அமௌண்ட்டை கேபிட்டல்லேருந்து டிடெக்ட் பண்ணி காமிச்சிடணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு 7 அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 7 அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.